வணக்கம். இன்னைக்கு அரசியல்ல 2 விஷயங்கள் மிக முக்கியமா படுது. சிறப்பு பொதுக்குழு கூட்டம் விஜய் நடத்தினாரு. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, மாவட்ட செயலாளர் கூட்டத்த எடப்பாடி பழனிசாமி நடத்திட்டு இருக்காரு. ஆனா, இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா, விஜய் நடத்துற மாநாட்டுக்கு மட்டும் தான் செய்தியாளர்கள் எல்லாமே அதிக அளவுல முக்கியத்துவம் குடுத்தாங்க. எடப்பாடி பழனிசாமிய யாருமே பெருசா கண்டுக்கவே இல்ல. இதுதான் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. சரி. தவேகா சிறப்பு பொதுக்குழு கூட்டம். கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் நடக்கிற முதல் பொதுக்குழு கூட்டம். இந்த கூட்டத்தில வந்து சில முக்கியமான முடிவுகள அறிவிப்பாங்க. ஏன்னா, கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, விஜய் ரொம்ப அமைதியாயிட்டாரு. அதுக்கப்புறமா என்ன பேச போறாரு? யாரோட கூட்டணி வைக்க போறாரு? ஏன்னா, அவர் சிக்கல்ல மாட்டிக்கிட்டாரு. அதிமுகவோட கூட்டணி வைப்பாரு, பாஜகவோட கூட்டணி வைப்பாரு. அப்படின்னு சொன்னாங்க. திமுகவ வந்து எதிர்க்கிற கட்சிகள் எல்லாமே ஒன்றிணையணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு பிரச்சார கூட்டத்திலயுமே பேசிட்டு இருக்காரு. தாவேக்கால வந்து பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு அப்படிங்கிற மாரியெல்லாம் அதிமுக தொண்டர்களையும், நிர்வாகிகளையும், மாவட்ட செயலரையும் ஏமாத்திட்டே இருந்தாரு. இன்னைக்கு அதுக்கான ஒரு முடிவு தெரிஞ்சிரும் அப்படிங்கிறனால தான் சிறப்பு பொதுக்குழுல வந்து பேசினாங்க. கரூர் மக்களுக்கு எதிர்பார்த்த மாரி கரூர்ல இறந்த மக்களுக்கு, அவருடைய தொண்டர்களுக்கு ஒரு அஞ்சலி செலுத்திட்டு அதுக்கப்புறமா அவர் பேச ஆரம்பிச்சாரு. 2026 சட்டமன்ற தேர்தல்ல திமுகவ வீட்டுக்கு அனுப்பணும். விஜய்க்கும் அந்த கருத்து இருக்குது. எடப்பாடி பழனிசாமிக்கும் அந்த கருத்து இருக்குது. பாஜகவுக்கும் அந்த நிலைப்பாடு இருக்கு. ஆனா, இவங்களுடைய நிலைப்பாடுல என்னன்னா, முதலமைச்சர வந்து ஸ்டாலின வந்து வீட்டுக்கு அனுப்பணும். திமுகவ ஆட்சியில திரும்ப உட்கார விடக்கூடாது அப்படிங்கிறதுல விஜய் கருத்துல இருந்தாலும், எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்குறதுக்காக நம்ம கட்சி ஆரம்பிச்சோம் அப்படிங்கிறது விஜய் தரப்போட நியாயமான ஒரு எண்ணமா இருக்கு. அதேபோல வந்து என்ன சொல்றாரு, தொடர்ந்து வந்து நாங்க விஜய்க்கு வந்து சப்போர்ட் பண்ணோம். பிரச்சனையா இருக்கும்போது சப்போர்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பா விஜய் வந்து எங்களோட கூட்டணி வைப்பாரு அப்படின்னு இன்னைக்கு காலையில வரைக்குமே பேசிட்டே இருந்தாரு. ஆனா தூது விட்டுக்கிட்டே இருந்தாரு. அவர் பையன் மிதுன் வெங்கடேஷ், அவர் மச்சினன் வெங்கடேஷ் எல்லாருமே போய் பேசிட்டு வந்தாங்க. அது வந்து அவர் வந்து ஒவ்வொரு நாளைக்குமே வந்து ஒவ்வொரு மாவட்ட செயலர்களும் சரி, கட்சியில இருக்க சீனியர்களும் சரி, பேசிட்டோம், முடிச்சுட்டோம். விஜய் வந்துருவாரு. பாருங்க இப்ப சிபிஐ விசாரணை வச்சிருக்கோம்ல கரூர் சம்பவத்துக்கு. அதனால பயந்துருவாரு. பாஜக ஒரு அழுத்தம் குடுக்கும். அப்படி அழுத்தம்லாம் குடுத்தோம்னா, நம்ம இந்த சைடு வந்துருவோம். அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு இருந்தது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு விஜய் என்ன பேச போறாரு அப்படிங்கிறது தான். ஏன்னா, இதுவரைக்கும் அதிமுக வந்து தேர்தல் டீலிங் வந்து போட்டுக்கிட்டே இருந்தாங்க. இந்த டீலிங்க்கான ஒரு மறுப்பு இன்னைக்கு சொல்லிட்டாரு. விஜய் சொல்லிட்டாரு. கரூர் சம்பவத்தில வந்து தாவேகா வந்து புரட்டி போட்டாலும் சரி, அது கொஞ்சம் அமைதியா இருந்தது காரணம், எங்களுடைய கட்சி தொண்டர்கள், உறுப்பினர்கள், நிர்வாகிகள் அவங்களுடைய குடும்பத்தில வந்து ஒரு இழப்பு, எப்படி வந்து நம்ம அரசியல் பண்ண முடியும்? அப்படிங்கிறது தான் அவருடைய கருத்தாவே இருக்கு. இதனால பார்த்தீங்கன்னா, இந்த கருத்துக்கு இடையில அதிமுக வேற வந்து சப்போர்ட் பண்றேன், ஆதரவு குடுக்குறோம் தாவேகாவுக்கு. விஜய்க்கு நாங்க தான் இருக்கிறோம். விஜய் கட்சி வந்து பெரிய அளவுல மாவட்டந்தோறும் நிர்வாகிகள்லாம் அமைக்கல. அவங்களுக்கு வந்து பூத் கமிட்டிக்கு ஆட்கள் இல்ல. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அதிமுகவுக்கு எல்லாமே இருக்கு. விஜய் எங்களோட வந்தாருன்னா, ஒரு 30, 40 தொகுதிகள்ல வந்து வெற்றி பெற்று அவர் எதிர்க்கட்சியா உட்கார முடியும். எப்படி வந்து அதிமுகவுல ஜெயலலிதா இருந்தபோது வந்து விஜயகாந்த் இது பண்ணாரோ, அதேபோல ஒரு சூழ்நிலை இப்ப இருக்கு. விஜய்க்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாரி ஒரு எண்ணத்த அவர் விதைச்சு பார்த்தாரு. பவன் கல்யாணம் வச்சு பேசி பார்த்தாங்க பாஜக. இந்த சைடு வந்து ராஜேந்திர பாலாஜி, செல்லூர் ராஜு, உதயகுமார் இவங்க ஒரு சைடு வந்து விஜய் வந்து கூட்டணிக்குள்ளே வரலைன்னா விஜய் கட்சி திரும்பவும் திமுக ஆட்சிக்கு வந்தால் விஜயை தான் வந்து ஒழிப்பாங்க, எங்களுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதை பற்றிலாம் விஜய் கவலையே படலை. நாங்கள் வந்து யாருடன் கூட்டணி வைக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு முடிவை இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் இருந்தது. அப்படிலாம் நாங்கள் யாரோடையும் கூட்டணி வைக்கல. நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர். மக்கள் விரும்பும் முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு தீர்மானமே ஒண்ணு போட்டாங்க. இந்த தீர்மானம் போட்டனால பார்த்தீங்கன்னா, அதிமுக, 2 பேருக்குமே வந்து கேட்ட மூட்டாரு விஜய். விஜய் கேட்ட மூட்டுனாரு. அதனால பார்த்தீங்கன்னா, இப்போ அதிமுகவுல மாவட்ட செயலர் கூட்டம் நடந்துட்டு இருக்குது. அங்கேயும் பார்த்தீங்கன்னா, ஒரு பெருசா வந்து பெரும்பான்மையான ஊடகங்கள் வந்து அது வந்து பெருசா காட்டவே இல்ல. அது இல்லாம பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி இந்த சிறப்பு பொதுக்குழுவுல வந்து விஜய் எடுக்கிற சில முக்கியமான முடிவு. அட்லீஸ்ட் வந்து நான் ஜனவரியில இது சம்மந்தமா சொல்றேன் அப்படின்னாவது சொல்லுவாரு. சொன்னாருன்னா, இன்னைக்கு மாவட்ட செயலர் கூட்டத்தில நம்ம அத கனெக்ட் பண்ணி நம்மள தான் எய்ம் பண்ணி பேசுறாரு. நான் அவர்ட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டோம். நீங்கலாம் ஒண்ணும் கவலைப்படாதீங்கன்னு நீங்க மாவட்ட செயலர சமாதானப்படுத்தி அனுப்பலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில அவர் இருந்தாரு. ஆனா, இங்க பார்த்தீங்கன்னா, கடைசி வரைக்குமே அவர் வந்து யாருக்குமே முட்டு குடுக்கல. விஜயை பொறுத்த வரைக்கும் அதிமுகவும் சரி, பாஜகவும் சரி கேட்ட முடியாச்சு. நான் திமுக எதுக்குறேன், என் கூட வந்து கூட்டணி வரவங்க வாங்க, எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்கு வந்தாலும் ஓகே, நான் சேர்த்துக்க தயாராக தான் இருக்கிறேன். ஆனால் அது ஊழல் கட்சின்னு குற்றச்சாட்டு வர சமீபமாக கடந்த 2 தேர்தலில் நாமக்கல், கரூரில் எல்லாம் வந்து அவர் வச்சார். அதுக்கப்புறமா இந்த சம்பவம் நடந்துச்சு. இதுக்கு வந்து திமுக வந்து இன்னமும் விஜய் குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. ஒரு சைடு அப்படி திரும்பி எடப்பாடி பழனிசாமியும் குற்றம் சொல்லுங்கள். அவங்களையும் வந்து இந்த மாதிரி சம்பவத்துக்கான காரணங்கள்லாம் அவங்க கூட இருக்கலாம். ஏன்னா தப்பு செஞ்சவன் தானாக போய் வந்து சப்போர்ட் பண்ணுவான், ஆதரிப்பான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. அது வந்து அந்த லாஜிக் பிரகாரம் யோசிச்சு பார்த்தோம்னா, எடப்பாடி பழனிசாமி வாலண்டரியாக போய் இப்படி ஒரு பிரச்சனையை உருவாக்கி விட்டுட்டு, அவரே போய் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி, திமுக தான் இவ்வளோக்கும் காரணம் அப்படின்னு சொல்ல வச்சாரோ அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடோடு யோசிச்சு பார்த்தீங்கன்னா,
உண்மையான நிலவரம் என்ன அப்படிங்கிறது தெரியும். அதனால் பார்த்தீங்கன்னா ஊழல் கட்சின்னு ஒரு குற்றச்சாட்டு, பாஜகவோட அவங்க சப்போர்ட்டில் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு, இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து இந்த கட்சியோட அதிமுகவோட கூட்டணி வச்சா நம்மளும் நம்மளுடைய எதிர்காலமும் நம்மளை நம்பி வந்த அரசியல்வாதிகளுக்கும் அரசியல் இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறத புரிஞ்சு வச்சிருக்கிறார். இதனால் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியோட கனவு சுக்குநூறாக போயிடுச்சு. பிரம்மாண்டமான ஒரு கூட்டணி, அந்த பார் கொடியை சேர்த்து அங்கே பார் பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு, எல்லாம் பார்த்தீங்களா பெரிய பெரிய கட்சியெல்லாம் வரப்போகுது, மெகா கூட்டணி அமைக்க போகிறோம் அப்படின்லாம் பேசினார்ல எடப்பாடி பழனிசாமி. அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எங்கே நினைக்குது? ஒன்றுமே இல்லை. இப்போ அன்புமணியோட பேச்சுவார்த்தை பாஜக தான் நடத்துது, எடப்பாடி பழனிசாமி நடத்தலை. எடப்பாடி பழனிசாமி நடத்துவாரா நடத்த மாட்டாரா அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இப்போ விஜய் வந்து எடப்பாடி பழனிசாமி இவ்வளோ தூரம் வந்து இறங்கி போய் எவ்வளோ பெரிய இயக்கத்தோட ஒரு கட்சியோட பொதுச்செயலாளர் அப்படின்னு சொல்லிக்கக்கூடிய ஒரு நபர் இறங்கி போய் பேசிட்டு வந்தாலும் விஜய் அதை ஒரு பொருட்டாகவே மதிக்கவே இல்லை. மதிக்காமல் அவர் வந்து எந்த விதமான ஒரு சிக்னலுமே கொடுக்கல. ஒரு சினிமா நட்சத்திரம், அவருக்கு என்ன பெருசாக மக்கள் மத்தியில் செல்வாக்கு இருக்குது, வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் 2 திராவிட கட்சிகளை தாண்டி ஒருத்தருக்கான வாய்ப்பை மக்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. விஜயகாந்த் இருந்தால் விஜயகாந்துக்கான வாய்ப்பை கொடுத்துருப்பாங்க. ஆனால் விஜயகாந்த் இல்லை, அந்த இடத்துல விஜய் வந்திருக்காரு. விஜய் வந்திருக்கிறாரு அப்படிங்கும்போது ஒரு அரசியல் மாற்றத்தை கண்டிப்பாக அவரால் கொடுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே போல் திரை நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வரவங்க கூட என்ன செய்கிறாங்க, முதல் தேர்தலை சந்திக்கும் போது அவங்க யாரோடையும் கூட்டணி வைக்காமல் தனிப்பட்ட முறையில் வைக்கிறாங்க. இப்போ விஜய்க்கு சர்வே சொல்கிற கணக்குகள் பிரகாரம் 20லேருந்து 27% வரைக்கும் ஓட்டு தனிப்பட்ட முறையில் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் விஜய்னால் ஒரு சின்ன கூட்டணி அமைக்க முடிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக வந்து வெற்றி பெற முடியும். இந்த சைடு ஓபிஎஸ் ஓகே சொல்லிட்டாரு, டிடிவி தினகரன் விஜயை வந்து முதலமைச்சர் வேட்பாளரை ஏற்றுக்க தயாராக இருக்கிறாரு. செங்கோட்டையன் வேறு கொங்கு பகுதியிலேருந்து அவரும் இருக்கிறார். அவருக்குமான அரசியல் வேணும்ல. எம்ஜிஆர் கட்சியோட இணைஞ்சு பணியாற்றினவர் விஜயோட இணைஞ்சு பணியாற்றுறதுல என்ன ஒரு சிக்கல் வந்துட போகுது? பெருசாக சிக்கல் ஏற்பட வாய்ப்பு இல்லை. அவரும் வந்து ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்கிறார். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணி எல்லாம் ஒன்று சேரும்போது, எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான ஒரு கூட்டணி எல்லாமே ஒன்று சேரும்போது கண்டிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜய் ஜெயித்தாலும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முதலமைச்சர் ஆனாலும் ஆகுவார் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருக்குமே சூழ்நிலை இருக்குது. விஜய் ஒரு சரியான முடிவு எடுத்துட்டார். அந்த முடிவை நோக்கி நகர்ந்துட்டு இருக்காரு. இடைப்பட்டத்தில் ஒரு சம்பவம் நடந்து போச்சு. அந்த சம்பவத்தை மட்டும் மையமாக வச்சு விஜயை வந்து எப்படியா இருந்தாலும் நம்ம சைடு கொண்டு வந்துடலாம், அவரை பயமுத்திடலாம், மிரட்டிடலாம் அப்படின்னு நினச்சி அதிமுகவும் பாஜகவும் செயல்பட்டா விஜய் அவர் தனிச்சா ஒரு முடிவு எடுக்கிறார். எடுத்துட்டு இன்றைக்கி அறிவிச்சிட்டார். இனிமேல் வந்து அந்த அதிமுக தாவேகா தொண்டர்களுக்கு வந்து ஒரு குழப்பமே இருக்காது. விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர், அதை ஏற்றுக்கிட்டு வர கூட்டணி கட்சிகள் வாங்க, கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக கொடுப்பாரு. வெற்றி பெற்றால் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவர் வந்து திமுகவை தான் எதுக்குறாரு. அதுக்காக திமுகவை எதிர்க்கிற எல்லா கட்சிகளும் ஒன்றிணையணும் அப்படின்னா அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆகணும். அதுக்கு விஜய் ஒத்துக்குவாரா? விஜய் ஒத்துக்கிட்டாலும் விஜயோட கட்சியில் இருக்கிற 2ஆம் கட்ட நிர்வாகிகள் ஒத்துக்குவாங்களா? விஜய் தொண்டர்கள் வந்து ஒத்துக்குவாங்களா? விஜய்க்காக ஓட்டு போடுவாங்க, விஜய்க்காக உழைப்பாங்க. எதுக்காக எடப்பாடி பழனிசாமிக்காக உழைக்கணும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை ரைஸ் பண்ணுவாங்கல்ல. அப்படி தான் எல்லா விஷயமும் நடந்துக்கிட்டு இருக்குது. பார்க்கலாம். விஜய் ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுத்துட்டாரு. யாரோட கூட்டணி இல்லை, எங்கள் கூட கூட்டணி வரவங்களா இருந்தால் வாங்க, நாங்கள் வந்து தனித்து தான் போட்டி போட போகிறோம், விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் வந்து பேசியிருக்கிறாங்க. இந்த விஷயம் வந்து அரசியல் வட்டாரத்தில் திரும்பவும் அதிமுக வட்டாரத்தில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.